அனைவருக்கும் வணக்கம். ஏகேஎன் ஸ்டுடியோ வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து எல்ஐகே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம விக்னேஸ்வரன் இயக்கத்தில் அனிருத் இசை, பிரதீப் ரங்கநாதன், யூத் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிரதீப் ரங்கநாதன் புது பேர் யூத் ஸ்டார் அப்படின்னா வந்து பிரதீப் ரங்கநாதன். ஏன்னா இப்போ இருக்க ஜென்சி 2K எல்லாரையும் வளைச்சி போட்டுறாரு. அவரோட படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, நம்ம அதை பார்ப்போம். இந்த படத்தில் வந்து இப்போ சீமான் நடிச்சிருக்காப்புல, எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காப்புல, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் ட்ரீசர் நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம். ட்ரீசர் சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்கறது. அது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக என்ன சொல்கிறது, 2040, 2030, 2050 வருஷம் தான் எப்படி மக்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ காலத்தில் எப்படி ஒரு லவ் நடக்கும், அந்த மாதிரி சீனை தான் இந்த மாதிரி நம்ம ட்ரீசரில் பார்த்தோம். இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லரை பார்த்துட்டு உள்ள என்னென்ன விஷயம் காட்டுறாங்க, அது எப்படியாப்பட்ட கதைக்களமாக இருக்குதோ நம்ம பார்த்துட்டு பேசலாம். நேராக வாங்க. ரெடி, 1 2 3. 2040 சென்னை. மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. என்ன ஆப் ஆண்டவ மாதிரி சந்தோஷமா இல்லன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு Hello, this is Vibe Basse. The vibe கரெக்ட்ல பிரதீப் ரங்கநாதன் கூட வாய்ஸே அவர் வைப். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லயே இல்லையா சார்? இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துல இருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை தலைவா அலைவீசி சமூக வலைத்தளத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. மூஞ்சூர் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக், ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு உன்னை எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். பயங்கர கலர். பிரேக்கப். லைக்கு என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியும் பாஸ். அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே வைப் பண்ணிட்டு பயங்கரமா ஒன்னா இருக்கு. பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. ஜாலி பிரபு. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன அனிருத் வைப். மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இரு விட்டு வேணான விட்டு போலாம்ல வாஸ். போயிடு. நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? ஒரு ஹார்ட்டோட வேலைய எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக இருந்தா சுற்றி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டாக தான் இருக்கும். ஓடு. வா. அந்த லாஸ்ட்லேயும் வருது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி இருக்குன்னா, என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருக்குது. எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸே வந்து அண்ணன் சீமா வந்து அது இன்னர் தான். பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் குட்டி ஒரு மாஸ் ஹீரோவாக தான் இருக்காப்புல, நல்லா தான் இருக்காப்புல. எஸ்ஜே சூர்யா ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து புரியுது, இந்த கதை என்ன கதைக்களமாக இருக்குமோன்னு சொல்லி புரியுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 2040 சென்னையில் இருக்குது. அங்கே வந்து நம்ம தளபதி நம்ம எஸ்ஜே சூர்யா தான் வந்து அந்த கம்பெனி ஓனரு. அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்க மக்கள் ஒரு இன்ஸ்டாகிராம், இன்னும் இருக்குது இன்ஸ்டாகிராம், அப்படி எப்படி உள்ள லவ் பண்ணி வாழ்ந்து எல்லாம் பண்ணுறாங்களே அதே மாதிரி அந்த காலத்தில் அப்போ வந்து ஹைப்பில் இருக்குது. ஸோ அப்போ அதில் வேலை பார்க்குற ஒருத்தவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அவனுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்குது. அவன் எங்கேருந்து வரான்னா பசுமை உலகம், அது தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் தலைவனா கெத்தாக இருக்காப்புல. அங்கே
மாஸ்டர்லெட் காட்டிட்டு பயங்கரமாக புஷ்லியமாக நிற்கிறாப்புல. அல்டிமேட்டாக இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அனிருத் இசை வந்து எப்படி இருக்குன்னா தரமாக இருந்தது. அனிருத் வந்து அந்த குட்டி ரோபோட் இருக்குல்ல, அந்த ரோபோட்டுக்கு வந்து அனிருத் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த டீசர்லேயே பார்த்தோம், அதில் வந்து அவர் தான் வாய்ஸ் இருந்தது. இதுலேயுமே அது வாய்ஸ் இருக்குது. என்னை தாண்டி தொடணும்னா எங்கள் அண்ணனை தாண்டி தொடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த சீன் பார்க்க பயங்கரமாக இருந்தது. என்னமோ வந்து இது உள்ளே வந்து இப்போ இருக்க ஜென்ஸுக்கிட்டலாம் பயங்கர செட் ஆகும்னு நினைக்கிறேன். பத்தாவதுக்கு அண்ணன் அரசியலில் வர போயிட்டுருக்காரு. பத்தாவது இது எப்படி வந்து நெகட்டிவாக போகுமா அப்படின்னா பாசிட்டிவாக போகுமான்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக வந்து விஜய் சாருக்கு வந்து அதுமாரி தான் ஒரு படம் வந்து TN26ன்னு வந்து ஒரு படம் வந்து அது ஒரு மாதிரியாக நான் பார்த்தேன். அது ரொம்ப கொஞ்சம் மாதிரியாக தான் இரிட்டேட்டிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது விஜய் சார். ஏன்னா அவர் பொது சேவைக்கு வந்துட்டா அவரை வச்சு நம்ம வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை வந்து ஒரு கிண்டல் பண்ணி பண்ணுறதோ சரியாக இருக்காது. ஸோ அது மாதிரி இது விஸ்வநாத் சாருக்கு எப்படி போயும் தெரியல. ஏன்னா 10ஆம் தேதி படம் ரிலீஸு, நம்மளாம் தேட்டரில் பார்ப்போம். கண்டிப்பாக அந்த படத்துக்கு ரிவ்யூ போடும். அப்புறம் வந்து துரந்தர் படம் ரீசெண்டாக பார்த்தேன், அது சூப்பராக இருந்தது. என்னால் வந்து ஒரு சில கமிட்மெண்ட் விஷயத்தால் வீடியோ போட முடியல, மன்னிச்சுங்க. இது எப்படி இருக்குன்னா பயங்கர ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டுமாங்க, அந்த ட்ரெண்ட் செட் மாதிரி தலைவன் வந்து அதுக்கு பீக்கில் இருக்காப்புல. எப்படி அனிருத் பீக்கோ அதே மாதிரி இவரும் இப்போ பீக்கில் தான் இருக்காப்புல. பிரதீப் ரங்கநாதன் ஒரு நல்ல நடிகராகவும் நல்ல டிரெக்டர். அதாவது ஏன் படம் எடுக்க மாட்டான்னு தெரியல. ஏன்னா சூப்பர் படம் எடுத்த ஒரு மனுஷன் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் வந்தவொடனே அப்படியே நடிக்க போயிட்டாப்புல. ஒரு சினிமாவை நேசிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா கலைகளை வந்து உருவாக்குவான், நடிப்பான், அது வேற விஷயம். கமல் சாரும் பல வித்தைகள் பண்ண கமல் சார். நடிப்பு மட்டும் போயிடாதீங்க. என்னை பொறுத்தவரை இருக்குது அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது, ஒரு ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய திறன் உள்ளது பிரதீப் ரங்கநாதன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வரலாம், சினிமா எடுக்கலாம், பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறோம் பார்ப்போம். இந்த படம் பயங்கர எங்கேஜிங்காக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபன்னுக்கு நம்ம யோகி பாபு பிரித்து மேராப்பில் ஒரு கெட்டப்பும் மாசாக இருக்குது. இது எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ண போகிறாங்க தெரியல. இப்போ இருக்க ப்ரெஷரில் எல்லாம் எலெக்ஷன் வெறியில் இருக்கானோ அந்த டைமில் ஒரு பூகம்பம் மாதிரி இந்த படம் வந்து வருது. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவோம். நன்றி, வணக்கம். வீடியோ பார்க்க நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ ரியாக்ஷன் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரியாக்ஷன் பண்ணி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.